ஹாய் ரீடர்ஸ், இஸ் ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக்மன் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம்னா தி மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி பை ராபின் சர்மா. ஆக்சுவலா இந்த புக்கோட டைட்டில் இருந்து வருவோமே. இந்த புக் ஒரு நான் ஃபிக்ஷன் புக், அதாவது ஒரு செல்ஃப் ஹெல்ப். நம்ம வாழ்க்கை எப்படி வாழலாம், இந்த மாதிரி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து சொல்லக்கூடிய புக் தான் இந்த புக். இந்த புக் ஒரு கதை வழியா நமக்கு தேவையான கருத்துக்களை ஷேர் பண்ணக்கூடிய புக் தான். இந்த கதையில முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜூலியன் மேண்டல். ஜூலியன் மேண்டல் வந்து ஒரு பெரிய லாயர், லைக் அந்த லா ஃபிலிம்ல ஒரு பெரிய அட்வொகேட். அவர் நிறைய கேசஸ் சால்வ் பண்ணிருக்காரு, ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆளு. சடனா ஒரு நாள் கோர்ட்லயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே தன்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் சரி, தன்னோட பொசிஷன்ஸ், முக்கியமா தனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெராரி காரையும் வித்துட்டு தன்னோட இந்த பிஸியஸ்ட் லைஃப்ல இருந்து அப்ஸ்காண்ட் ஆகுறாரு ஜூலியன் மேண்டல். எங்க போறாருன்னா இந்தியா பக்கம் இமாலயா சைடு எங்கேயோ போறாருன்னு மட்டும் நியூஸ் தெரியுது. பட் எதுக்கு போறாரு, எங்க போறாரு, ஏன் இந்த டைம்ல போகணும்னு யாருக்கும் தெரியும். ரொம்ப நாளா அதை பத்தி நியூஸ் எதுவுமே இல்லை. பட் மந்த்ஸ் ஆஃப்டர் திருப்பி சொந்த ஊருக்கே வராது நான் ஃப்ரெண்டு ஜானை பாக்குறதுக்காக. ஜான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஜூலியனை பாக்குறேன். ஜூலியன் மொத்தமா மாறி இருக்காரு. லைக் ஜானால ஜூலியனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் ஜூலியன் முன்னோடி இப்ப இளமையா தோற்றம் அளிக்கிறார். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கா பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு கவரக்கூடிய ஆளா இருக்காரு. நிறைய விஸ்டம் ப்ரொசஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ஜூலியனோட வாழ்க்கையை மாத்தினது என்ன, ஜூலியனோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் மாத்தினது என்ன, இந்தியா பக்கம் அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே அப்படின்னு ஜானுக்கும் ஷேர் பண்றாரு. அதே சமயத்துல இந்த புக்கோட ஆத்தர் நமக்கும் ஷேர் பண்றாங்க. இது மூலயமா இவர் சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது மூலியமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம், எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு கிளீனான ஒரு லைஃபை கொண்டு போலான்றதுதான் இந்த புக்கோட அடுத்த பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ரிவ்யூ தான் வீடியோ பார்க்க போறோம். எனக்கு இதுல 3 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. லைக் கொச்சன்னு இதை தொட்டாலும் அட்வைஸ் இருந்தப்போ எனக்கு ஒரு 3 விஷயத்த ஷேர் பண்ண தோணுச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், ஃபாலோயிங் அண்ட் பிராக்டிசிங் கைசன். கைசன்ற பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா நான் நிறைய பேசியிருப்பேன். பட் இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா கைசன் இஸ் நத்திங் பட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில ஒரு கண்டினியூஸா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறது தான் கைசன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். படிக்கிற படிப்பு எடுத்துக்கலாம், கத்துக்கிற புது விஷயங்கள் எடுத்துக்கலாம், சாப்பாடு எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். எப்படி இதுல அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா, நேற்று நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன், இன்னைக்கு நான் புதுசா ஒரு எக்ஸசைஸ் கத்துக்கிறேன்னா இட்ஸ் கைசன். இம்ப்ரூவ் சம்திங். நாளைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் கத்துப்பேன், ஐ இம்ப்ரூவ் சம்திங், சோ இட்ஸ் கைசன். நேற்று நான் ஒண்ணு படிக்காம இருந்தேன், இன்னைக்கு படிச்சு ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறேன், சோ இட்ஸ் கைசன். அண்ட் ஸ்கில் கத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கைசன்ல கொண்டு வர முடியும். இந்த கைசன் விஷயத்தை நம்ம லைஃப் லாங் நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்தி இதை ஃபாலோ பண்ணணும்ன்றது இந்த புக்கோட ஆத்தரோட எதிர்பார்ப்பா இருக்கு. சோ கைசன் ஃபாலோ பண்றது மூலயமா, இந்த நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்றது மூலயமா we will definitely self satisfied. நமக்கு நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சோம்னா, நேத்தோட நான் இன்னைக்கு இவ்வளவு கத்துருக்கேன், இன்னைக்கோட நாளைக்கு இவ்வளவு கத்துக்கலாம் ஒரு ஐடியால இருக்கேன். அந்த கைசனே போதும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கிறதுக்குன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். சோ we should definitely follow கைசன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் இந்த ஆத்தர் நம்மள பண்ண சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, கீப் யுவர் கார்டன் கிளீன்ட் அண்ட் கீப் யுவர் கார்டன் கார்டட். கார்டன் இவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட மைண்ட் தான் சொல்றாரு. நம்ம மைண்ட கிளீனாவும் வச்சுக்கணுமா, அதே சமயத்துல பாதுகாப்பா வச்சுக்கணுமா. என்ன சொல்ற வராது எக்ஸாக்டா பார்த்தோம்னா, கிளீன் இன் த சென்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் இந்த டைம்ல இருந்தோம், இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நம்ம மைண்டுக்குள்ள பல தவறான விஷயங்கள் வந்திருக்கலாம். லைக் தப்பான விஷயங்கள் தோணி இருக்கலாம், அதை தாட்ஸா மைண்ட்ல தங்கி இருக்கலாம், திங்கிங்கா ஓடிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் டூ. லைக் ஒரு தப்பான விஷயம் பண்றது, இந்த மாஸ்டர்பேஷன், இந்த பான் மூவிஸ் பாக்குறது, லைக் இந்த மாதிரி பல விஷயங்கள், எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்ட்ல தங்கி இருக்கலாம். இதெல்லாமே கிளீன் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. சோ இது எல்லாமே கிளீன் பண்ணணும். அதே சமயத்துல இது கிளீன் பண்ணணும்னா வெளியில இருந்து சில விஷயங்கள் வர ட்ரை பண்ணணும். புதுசா நம்ம மைண்ட வந்து அசுத்தப்படுறதுக்கு ட்ரை பண்ணணும். பட் அதையும் வர வச்சுட்டு இதையும் கிளீன் பண்ண எப்படி பண்ண முடியும்? சோ இதை ஃபர்ஸ்ட் காட் பண்ணணும். இது வெளியிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் தட் கேன் அஃபெக்ட் ஒரு மைண்ட் இருக்க விஷயத்த ஒரு காட் மாதிரி ஒரு வாட்ச்மேன் நீங்க நிக்க வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியே தள்ளிட்டே இருக்கணும். சோ தட் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்டை கிளீனா வச்சுக்கிறது மூலமா நம்ம லைஃப் it should be ன்றத சொல்றாரு. லைஃப் இப்படிதான் இருக்கணும், மைண்ட் ஷுட் பி ஃப்ரீ, மைண்ட் ஷுட் பி கிளீனா இருக்கணும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. சோ மைண்டை கிளீன் பண்ணுவோம், மைண்டை வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்களை, தப்பான விஷயங்களை பாதுகாத்து வச்சுப்போம். தேர்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கா நான் இதுல படிச்ச ஒரு விஷயம்னா, லிவிங் இன் தி நவ். பிரசன்ட்ல வாழ கத்துக்கணும். பல பேர் நம்ம செஞ்சுட்டு சொல்லிட்டே தான் இருக்காங்க, பிரசன்ட்ல இருக்கிறத வாழு, ஃபியூச்சர் நினைச்சு பயப்படாத, பாஸ்ட் நினைச்சு கஷ்டப்படாத, வருத்தப்பட்டு இருக்காங்க.
பட் இந்த மாதிரி ஒரு புக்ல ஒருத்தர் சொல்லும் போது இட்ஸ் ஹார்ட், ரொம்பவே கடினமா இது புரிஞ்சுக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். லைக் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இன்னைக்கு நம்ம பாஸ்ட பத்தியும் ஃபியூச்சர் பத்தியும் யோசிக்காம ஒரு விஷயத்த பண்றோமோ அந்த மொமெண்ட்ல நம்ம டெஃபினெட்லி அந்த சிச்சுவேஷன் வாழ்ந்துருப்போம். லைக் ஒரு காலேஜ் கல்ச்சரல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃப்ரெண்ட் அந்த டான்ஸ் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது we will definitely நம்ம பாஸ்ட் பத்தி யோசிக்க மாட்டோம், ஃபியூச்சர் பத்தி யோசிக்க மாட்டோம். அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பாட்டை பக்காவா என்ஜாய் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஒரு மூவி பார்க்கும்போது சரி, அந்த படத்துல கான்செப்ட் இருக்குமே தவிர நம்ம அந்த பாஸ்ட் நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம்னு நினைச்சு நம்ம இந்த கவலை பட்டுட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் வாழ்க்கைக்காக நான் பண்ண போற ஒரு விஷயத்துல லைக் புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்க போறேன், புதுசா ஒரு விஷயம் பண்ண போறேன்னும் போது அது சரியா வருமா, பாஸ்ட்ல பல பேர் பண்ணிருக்காங்க சரியா வரல, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காம கரண்ட்லி யூ ஆர் டூயிங் இட், கரண்ட்லி யூ ஆர் லேர்னிங் சம்திங், கரண்ட்லி யூ ஆர் ஃபாலோயிங் கைசன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாஸ்ட்ல இருந்த விஷயங்கள் நினைச்சு ஐயோ நமக்கு நம்ம நிறைய விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ணாம எல்லாமே தோல்வியா முடிச்சுன்னு யோசிச்சுட்டு வரி பண்ணாம ஃபியூச்சர்ல பத்தி யோசிக்காம லைக் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கோமே இது சரியா முடியுமா, நான் கரெக்டான விஷயத்த தான் ஆரம்பிச்சிருக்கேனா, இது வந்து பாசிபிளான்னு யோசிக்காம கரண்ட்லி இந்த மொமெண்ட்ல this is what I'm doing, this is currently I'm doing கரெக்டா கொண்டு போய்கிட்டே இருக்கணும், எதை பத்தி வரி பண்ணாம அந்த பிரசன்ட்ல லிவ் பண்ணணும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப அடித்தளமா சொல்றாரு. சோ பாஸ்ட்ல இருக்க வரிஸ் எல்லாமே யோசிக்க வேணாம், ஃபியூச்சர் நடக்கும் என்ன நடக்கும்ன்றத பத்தி திங்க் பண்ணணும், ஓவர் திங்க் பண்ண வேணாம். ஓகே ஒரு கோல்ஸ் வச்சுக்கலாம், நம்ம ஃபியூச்சர்ல இந்த இடத்துக்கு போகணும் கோல் வச்சுப்போம், இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் கோல் வச்சுக்கலாம். பட் நான் இப்ப பண்றது மூலயமா நடக்குமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க விஷயத்தை பத்தி யோசிக்க தேவை, ரொம்ப யோசிக்க தேவை, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி அதை நடக்காம போகுது எதுக்கு பிரச்சனை இது பண்ணணும், இதை ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எந்த விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோமோ புதுசா பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த விஷயத்த லிவிங் இன் த நவ், லிவிங் இன் தி பிரசன்ட கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்ச விஷயம் இந்த 3 தான். பட் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த புக்கோட ஆத்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஒன் ப்ராப்ளம், டு பி ஹானஸ்ட் என்ன சொல்லணும்னா இது ஒரு 220 பேஜ் தான். பட் என்னால இதை படிக்க ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்தேன், லைக் ஒரு 1 மந்த் கிட்ட படிச்சேன். என்ன ப்ராப்ளம்னா இதுல லைக் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு, லிட்ரலி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பட் அது நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெடிஷனலா எல்லாரும் சொன்ன விஷயங்களாவே இருக்கு. லைக் அவாய்ட் நெகட்டிவ் திங்ஸ், கீப் பாசிட்டிவ் திங்ஸ், திஸ் அண்ட் தட், அது இதுன்னு நசனு எல்லாரும் சொன்ன விஷயத்தை தான் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த 3 விஷயங்கள் தவிர எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ பல விஷயங்கள் நான் மறந்துட்டேன். அந்த புக்கை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி வர இருந்துச்சு. அவர் சொன்ன விதம் சரி, அவர் சொன்ன வே வந்து சிமிலர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் சிமிலர் வேல சொன்னும் போது அது என்ன ஒரே விஷயமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலங்கால என்னால செக்ரிகேட் பண்ணி பாக்கிறதுக்கே டைம் வரல. சோ அதை வர பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மறக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பட் இந்த 3 விஷயங்கள் என் மைண்ட்ல ரொம்ப அடித்தளமா நின்றுச்சுங்க, அவங்க ஷேர் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. இந்த புக்கு படிக்கணும்னா நீங்க வாங்கி படிங்க. பட் நிறைய புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி செல்ஃப் ஹெல்ப் புக்னாலே ஒரே விஷயத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் பண்ணி கொடுப்பாங்க. லைக் அவங்க கண்டிப்பா பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். செட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக், த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட், இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜிங்ல இருக்கும். சோ நம்ம அதை படிக்கும்போது டிஃப்ரெண்டா நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். பட் இந்த புக் வந்து கைண்ட் ஆஃப் ஃபெயில்டு இன் தட் தான் சொல்லணும். ஈவன் தோ இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருந்தாலும் அந்த ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஜோலியன் மேட்டர் ஜானுக்கு ஸ்டோரி சொல்றாருல, ஜான் வந்து இருக்கிறே அடிமட்ட ஒரு எது சொன்னாலும் ஓகே நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும், நீ சொன்னது ஆமால நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லி ஜூலியன் என்ன சொன்னாலும் ஒரு ஆமாசாமி போடுற ஒரு ஆள் தான் ஜான். என்ன சொன்னாலும் இவ்வளவு விஷயம் சொல்றாரு இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஆமாசாமி போட்டு வாய் மூட்டை எல்லாத்தையும் கேட்டுக்கிற ஆள். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இந்த கதையை கொண்டு போனது ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு, அதான் ஷேர் பண்ண நினைச்சேன். மற்றபடி இந்த 3 விஷயங்கள் ஐ ஃபீல் லைக் பர்சனலி ஐ எம் டேக்கிங் திஸ் அவே ஃப்ரம் திஸ் புக் தான் சொல்லுவேன். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.